ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டரை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாபிக் பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 2 வகையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பொதுவாக கெப்பாசிட்டரை 2 வகையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று வந்து பொலாரிட்டி. ஸோ ஒன்று வந்து பொலாரிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பொலாரிட்டி. ஸோ ஒன்று வந்து பொலாரிட்டி, இன்னொன்று வந்து நான் பொலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அது என்ன பொலாரிட்டி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் பொலாரிட்டி அப்படின்னா இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை. ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு பொலாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இப்படி இருக்குது அப்படின்னா அதில் டிஃபால்ட்டாகவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் பாசிட்டிவு, ஓகேல இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது பொலாரிட்டி அப்படின்னா அந்த காம்பனண்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நான் பொலாரிட்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்காது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் பாசிட்டிவ், இந்த பக்கம் தான் நெகட்டிவ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் மதர் போர்டில் இந்த காம்பனண்ட்டை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது பொலாரிட்டி நான் பொலாரிட்டியாக உங்களுக்கு மாறும். அதாவது எப்படி அப்படின்னா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ் இந்த பக்கம் அப்படின்றது கிடையாது. ஆனால் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது போய் கனெக்ட் ஆகிற இடத்துல பாசிட்டிவாக இருந்ததுன்னா இந்த இடம் பாசிட்டிவாக மாறிடும். இந்த இடத்துல கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்டோட மாறிடும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பொலாரிட்டியாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து மாறும் அப்படின்றத ஓகேங்களா தெரிஞ்சுக்குங்க. வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர். சரி, பொதுவாக இந்த கெப்பாசிட்டர் நம்மளோட லேப்டாப் போர்டில் எப்படிலாம் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து பொலாரிட்டி அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலாரிட்டியில் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் எரேஸ் பண்ணிவிட்டு வித் கலரோடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பொலாரிட்டி ஓகேங்களா என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா ஸோ எல்லோ இல்லை அப்படின்னா ஒரு சில நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இதோ இந்த கலரில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இந்த கலரில் இருக்கும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் லைட் சாண்டில் கலர் மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோ, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் லைன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ப்ரௌன் ஷேடோ மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகவே என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ப்ரௌனாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில கெப்பாசிட்டர்ஸ் மாடல் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு ஒயிட் லைனை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா பிளாக் தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக என்ன இருக்கும் பிளாக் இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒயிட் லைன் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி டைப்ஸ்லேயும் வரும். இன்னொரு டைப் பார்த்திங்க அப்படின்னா பிளாக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லைனு, ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கிள் இருக்கும். அதாவது மேலே இந்த கார்னரில் ஒரு சர்க்கிள் இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கும். இன்னொரு டைப் பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர் டைப்பு. இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா சிலிண்டர் டைப்பில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் கலர் கொடுத்துருப்பாங்க. அந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர், எந்த கலர் வேணாலும் மாறலாம். ரெட்டாக இருக்கலாம், பிங்காக இருக்கலாம், ப்ளூவாக இருக்கலாம், வயலட்டாக இருக்கலாம். ஸோ கலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா போர்டில் இருக்கிற இந்த பொலாரிட்டியோட டைப்பு. ஓகேங்களா? இதே நான் பொலாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொலாரிட்டி. ஸோ நான் பொலாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா சில்வர் இருக்கும். நான் இதை கலர் மாற்றாமல் போடுறேன். ஸோ நான் உங்களுக்கு இமேஜ் வச்சு இப்போ நான் காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ 2 பக்கமும் சில்வர் இருக்கும். அதாவது இந்த பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னா சில்வர் இருக்கும். இந்த சைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் இருக்கும்.
இந்த ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா லைட் சாண்டல் கலராகவும் இருக்கும், டார்க் ப்ரௌனாகவும் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுதில்ல, நான் இமேஜ் காட்டும் போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்போ நான் சொல்லிட்டேன், இப்போ இதில் வந்து பாசிட்டிவ் இந்த பக்கம் தான், நெகட்டிவ் இந்த பக்கம்னு கிடையாது. போர்டில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இது பாசிட்டிவ் ஒரு பக்கம், நெகட்டிவ் ஒரு பக்கமாக மாறும். ஸோ அதால் இந்த காம்பனண்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றி வைக்கலாம். ரொட்டேட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற்றி வைக்கலாம். ஆனால் பொலாரிட்டியை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மாற்றி வைக்கக்கூடாது. எப்படி எடுக்கிறீங்களோ சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா வச்சாகணும். எந்த பக்கம் உங்களுக்கு லைன் கொடுத்துருக்கானோ அது வந்து என்ன வரும் அப்படின்னா பாசிட்டிவ் வரும். ஓகேங்களா? எந்த பக்கம் ஸோ லைன் கொடுத்துருக்கானோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் வரும். ஆனால் இதில் சிலிண்டர் கெப்பாசிட்டரில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எந்த பக்கம் லைன் இல்லாமல் சில்வர் கலரில் இருக்கோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் வரும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இது இந்த இடம் நெகட்டிவ் வந்திருக்கும், இது இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் இருக்கும். ஸோ இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. இந்த டைப்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டரை நம்ம போர்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்கீமேட்டிக் ஒரு போர்டோட இமேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னலாம் கெப்பாசிட்டர் இருக்குன்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் கெப்பாசிட்டர். நான் சொன்ன பார்த்தீங்களா சிலிண்டர் கெப்பாசிட்டர். இதுக்கான வேல்யூ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 390 மைக்ரோஃபாரடு. ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 வோல்ட். ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கணும், எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நம்ம மற்ற ஐசிஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டைப் கெப்பாசிட்டர் இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த போர்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா சிலிண்டர் டைப் கெப்பாசிட்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு என்ன கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேடி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த போர்டு இருக்குது. சேம் பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டர் டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடம் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 313 கொடுத்துருக்கான். இந்த இடம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கா. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் லைன் மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் நல்லா தெரியுது பாருங்கள், பிளாக் ஷேடோ மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதுன்னா கெப்பாசிட்டர் பொலாரிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ரெட் கலர் மாதிரி பார்த்தீங்க, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ காம்பனண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் பொலாரிட்டி. ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பிளாக் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் பொலாரிட்டி அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே நான் பொலாரிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் பொலாரிட்டி தாங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா தெரிந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க, நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோன்னு சொல்லுவாங்க, லைட் ப்ரௌன் சொல்லுவாங்க, டார்க் ப்ரௌன் சொல்லுவாங்க. ஸோ எப்படியோ ஸோ இது வந்து கெப்பாசிட்டர் நான் பொலாரிட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இதே சைஸ் இருக்காது. ஸோ இந்த சைஸ் வரும், ஸோ இந்த சைஸ் வரும். ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சின்னதாகவும் பார்த்திங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த சைஸு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ இது பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த கெப்பாசிட்டரோட லெட்டர் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சி அப்படின்ற அந்த வேர்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெறும் சி தான் கொடுத்துருப்பானா அப்படின்னா இல்லை, வேறு போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசின்றது வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில போர்டில் பார்த்திங்கன்னா பிசி அப்படின்றத வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சி அப்படின்ற அந்த ஒரு வேர்டு இருந்தது அப்படின்னாவே அதை நீங்கள் என்னென்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் அப்படின்றத மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இதோட சிம்பிள் எப்படி இருக்கும், அதாவது ஸ்கீமாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்பிளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்ம போட்டாகணும். ஸோ சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பொலாரிட்டிக்கு என்ன பண்ணியிருப்பான், நான் பொலாரிட்டிக்கு என்ன கொடுத்துருப்பான்றதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரியா வரல. ஸோ நான் பொலாரிட்டிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா பெண்டான மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதே பொலாரிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து பொலாரிட்டி, இது நான் பொலாரிட்டி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ ரெண்டு பக்கமும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ரெண்டு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பொலாரிட்டி. இன்னொன்று வந்து ஸோ இது வந்து நான் வெறும்
கெப்பாசிட்டர் பொலாரிட்டி அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் நான் பொலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிம்பிள் இருக்கும். இதோட மெஷர்மெண்ட், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபேரட் அப்படின்ற, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் இருக்கும்? ஃபேரடில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரெசிஸ்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதோட யூனிட்டை நம்ம என்னென்னு கொடுப்போம் அப்படின்னா ஃபேரட் அப்படின்னு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதில் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபேரடில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது உள்ளே நம்ம ப்ராப்பராக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் மெஷர்மெண்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உள்ளே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபேரடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம 1000 ஹோம்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஹோம்ஸ்ன்னு சொல்கிறோம், 1000 கிலோ ஹோம்ஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஹோம்ஸ்ன்னு சொல்கிறோமோ, சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி கால்குலேஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி, மைக்ரோ ஃபேரடு, நானோ ஃபேரடு, பிக்கோ ஃபேரடு, ஃபேரடு, அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேரடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நான் ஆரம்பத்திலே முதல்ல சொல்லிட்டேன், கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபேரட் அப்படின்ற இந்த மெஷர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபேரடோட டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குறதெல்லாம் என்ன பண்ணுவோம், மைக்ரோ ஃபேரடு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ஃபேரடில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நானோ ஃபேரடு, நான் இந்த இடத்துலையே சொல்லிடுறேன். ஓகேங்களா? நானோ ஃபேரடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிக்கோ ஃபேரடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெட்டா ஃபேரட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ அண்டு மைக்ரோ ஃபேரடு இல்லைனா பிக்கோ ஃபேரடில் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் போர்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டரில் அவங்க எப்படி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரோட மெயினாக உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறேங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்கும். ஸோ இந்த கண்டக்டருக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டை எலக்ட்ரிக் பிளேட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கண்டக்டரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரோட ஸோ உள்ளே இருக்கிற அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கும். இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ மேலே இருக்கிற இந்த கண்டக்டரையும் பார்த்திங்க அப்படின்னா தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டை எலக்ட்ரிக் பிளேட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கெப்பாசிட்டர் உள்ளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிச்சிருப்பாங்க. இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லேயும் ஒவ்வொரு விதமான டைப்ஸான மெட்டீரியலை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டை எலக்ட்ரிக் பிளேட்டை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்ன மெட்டீரியல் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரோட நேமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒருவேளை பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க செராமிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓகேங்களா, ஒருவேளை அவங்க செராமிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செராமிக் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது பேர் என்ன சொல்லுவாங்க, செராமிக் கெப்பாசிட்டர் அப்படின்ற பேரை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே சொல்லுவாங்க. ஓகேங்களா, செராமிக் கெப்பாசிட்டர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க அலுமினியம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அலுமினியம் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அலுமினியம் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்டலம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டான்டலம் கெப்பாசிட்டர் அப்படின்ற பேரை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இது உள்ளே இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மாறுபடும். ஓகேங்களா, சரி. இப்போது இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸில் இருந்தால் என்ன ஆகும், ஸோ பேரலாக இருந்தால் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்ற அந்த விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட யூசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சின்ன வேர்டு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜை ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வோல்டேஜ் ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படின்ற ஒரு பேர் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜை சார்ஜ் பண்ணி
அதை என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணோம். ஓகேவா? சார்ஜ் பண்ணி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கோசம் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சிக்னல் பைபாஸாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிக்னல் பைபாஸாக உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சீரியலில் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும், பேரலில் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பார்த்தோம் ஸோ எப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டரை வச்சு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷனு. இப்போது இந்த சீரியஸில் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ரெசிஸ்டரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஹை ஆகும். ஹை ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இதில் 100 kΩ இருக்குது, இதில் 200 kΩ இருக்குது அப்படின்னா அப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 300 kΩ ரெசிஸ்டராக என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியஸில் கனெக்ட் பண்ணும் போது, இதே கெப்பாசிட்டரில் சீரியஸாக எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் சீரியஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது லேப்டாப்பில் அதிகமாக. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரு, நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டை எலக்ட்ரிக் பிளேட் இருக்கும், ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதோட அவுட் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டரோட சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம். இந்த சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கறதால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதோட கெப்பாசிட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ ஆகும். அதாவது ரெசிஸ்டருக்கு அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட், அதாவது இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இங்கே அதிகமாகுதோ அதே மாதிரி இந்த இடத்துல இதோட கெப்பாசிட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லோ ஆகும். அது என்ன சார் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? அது கீழே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டை எலக்ட்ரிக் பிளேட்டை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் பார்த்தோம். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உள்ளே வர அந்த வோல்டேஜ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இங்கே ஸ்டோர் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ ஸ்டோர் ஆகுது அப்படின்றத வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபேரடு மைக்ரோ ஃபேரடு இது இவ்வளோ வோல்டேஜை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணதால் இது இவ்வளோ மைக்ரோ ஃபேரட் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த டை எலக்ட்ரிக் பிளேட்டை சின்னதாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற கண்டக்டரோட ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா அதிகமான வோல்டேஜை ஸ்டோர் பண்ணுற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கும். அதாவது நீங்கள் டை எலக்ட்ரிக் பிளேட்டை குறைச்சி மேலே இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதை பற்றி இல்லை. ஸோ ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கிறத வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதிகமான விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நிறைய ஃபேரட் உள்ள கெப்பாசிட்டர்லாம் பார்க்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதில் அதிகமான வோல்டேஜை ஸ்டோர் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஃபேரட் அதிகமாக வோல்டேஜ் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த கெப்பாசிட்டரில் இப்போ போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒரு டை எலக்ட்ரிக் பிளேட் மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது என்ன ஆச்சு ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி. இப்போ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டை எலக்ட்ரிக் பிளேட்டு மாதிரியும் இது கண்டக்டர் மாதிரியும் தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 2 ரெசிஸ்டர் போட்டிருக்கேன், அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிடுச்சு. கெப்பாசிட்டர் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா அதிகமாகிடுச்சு. அப்போது இந்த மாதிரி கெப்பாசிட்டரை போடும்போது சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்கள் இதோட உள்ளே இருக்கிறது ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏசியை என்ன பண்ணும் அப்படின்னா அலோ பண்ணும், டிசியை என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் பண்ணும் அப்படின்ற இந்த கான்செப்டையும் பார்த்திங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கான்செப்டே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்ப ஒரு இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது ஏன் எதுக்காகன்றது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இந்த சீரியஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லோ ஆகிடும். அப்போ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டை எலக்ட்ரிக் பிளேட் மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா செப்பரேட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா பிரித்து விட்டுடும். இப்போ இதே உங்களுக்கு பேரலில் கொடுத்துருந்தான் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேரலல் இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க.
ஸோ இது வந்து கெப்பாசிட்டரு. ஓகேங்களா, இது கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டரை போடுறேன். அதோட இன்னும் ரெண்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. அப்போ இந்த கனெக்ஷனை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா parallel கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னதுன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா parallel கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ parallelல கனெக்ஷன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது நல்லா பார்த்துங்க, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மைக்ரோஃபேரட் இருக்குது, இதில் 2 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா parallelல போடும்போது மொத்தமாக இந்த லைனில் எவ்வளோ மைக்ரோஃபேரட் இருக்குது அப்படின்னா 3 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா, எந்த அளவுக்கு இதில் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சீரியல் பேரலில் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா போர்டில் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கான்செப்ட் என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கீமேட்டிக் வச்சோம் அதோட யூசர்ஸ் பற்றியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கண்டக்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பிளேட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்குது. இப்போது இந்த வழியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வோல்டேஜை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே கொடுக்குறேன். ஓகேங்களா, இது வழியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வோல்டேஜ் ஒன்று கொடுக்குறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உதாரணமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன், உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா, இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்புட் வோல்டேஜை கொடுக்குறேன். வோல்டேஜ் அப்படின்னா இது கூடவும் என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட்டும் கூட இருக்கும். நான் ஒரு வோல்டேஜ் மட்டும் பேசலை, கூட என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டும் இருக்கும் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு மக்கு இருக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகும். இது ஃபில் ஆனதுக்கு பிறகு தான் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃப்ளோ ஆகும், அதாவது ஃப்ளோட் ஆகும், அதாவது வெளியில் வர்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வோல்டேஜும் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியரும் இருக்கும். ஓகேங்களா, வோல்டேஜும் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியரும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிவிடும் அப்படின்னா வோல்டேஜை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து வோல்டேஜை என்ன பண்ணும் அப்படின்னா இது ஸ்டோர் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ வோல்டேஜை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிடும். இது எப்போ உங்களுக்கு ஃபில் ஆகுதோ அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது போகிற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இது போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது பார்த்திங்கன்னா வோல்டேஜை என்ன பண்ணோம் அப்படின்னா இது வோல்டேஜை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வோல்டேஜ் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம், வோல்டேஜை ஃபில்டர் பண்ணுறதுன்னு சொல்லலாம், வோல்டேஜை சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுது அப்படின்ற இந்த விஷயத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட் நான் இன்புட் கொடுக்குறேன். இந்த கெப்பாசிட்டரோட மைக்ரோஃபேரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வோல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இதை கொடுத்துருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்டேபிளாக எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 4 வோல்ட் தான் எனக்கு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது 5 வோல்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது உள்ள சார்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இப்போது 5 வோல்ட் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 2 வோல்ட்டு ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகி முடிக்கணும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வோல்ட் இருக்கும் போது இது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வோல்டேஜஸ். நல்லா அதை கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். அதாவது இப்போ இந்த இடத்துல எனக்கு 4 வோல்ட்டு வந்து எனக்கு வேணும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வோல்டேஜை முதல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து 4 வோல்ட்டு, ஒரு பக்கம் 3 வோல்ட்டு, இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் இந்த பக்கம் மாறி மாறி உங்களுக்கு வருது அப்படின்ற அந்த கண்டிஷன் வரும்போது ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் அதுக்கான வோல்டேஜை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிவிடும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஏதாவது மாறி வரும்போது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே 4 வோல்ட் வருது. அப்போ 4 வோல்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா இது உள்ள ஃபுல்லாக இருக்குது.
அப்போ இது உள்ள எந்த விதமான வோல்டேஜும் என்ன ஆகாது அப்படின்னா ஸ்டோர் ஆகாது. அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா 4 வோல்ட் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் போகும். இப்போ ஒருவேளை 3 வோல்ட் தான் வருது அப்படின்னா இப்போ இந்த என்ன ஆகும் அப்படின்னா இதோட உள்ளே இருக்கிற இந்த ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஒரு வோல்டேஜோட என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் ஆட் ஆகி இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேபிளாக என்ன ஆகும் அப்படின்னா 4 வோல்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டரை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு இடத்துல நீங்கள் வோல்டேஜ் செக் பண்ணுறீங்க, வோல்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது, மாறி மாறி வருது அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸோ கெப்பாசிட்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபால்ட்டாக இருக்கும். இல்லை கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று லீக்கேஜாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேரலில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ நிறைய கெப்பாசிட்டர் கொடுத்தாங்கன்னா நிறைய வோல்டேஜை என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஸ்கீமேட்டிக்கில் வச்சு பேசும்போது உங்களுக்கு ஒரு சில ஹிண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வோல்டேஜை என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக நல்லா ஞாபகம் வச்சுங்க, கெப்பாசிட்டர் வோல்டேஜை என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணும். இந்த பக்கம் வோல்டேஜ் மாறி மாறி வந்தாலும் கெப்பாசிட்டரை தாண்டி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் ஃபில்டர் அப்படின்ற இந்த கான்செப்ட் வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டரில் உங்களுக்கு அவங்க சீரியஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், சீரியஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 2 கெப்பாசிட்டராக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், இப்போது இது வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா வோல்டேஜையும் கரண்ட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே கொடுக்குறாங்க. இது வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வோல்டேஜையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட்டையும் உள்ளே கொடுக்குறாங்க. சேம் பார்த்திங்க அப்படின்னா இது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், இந்த இடத்துல ஆம்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மாறி மாறி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆம்பியர் வந்து மாறி மாறி வருதுன்னா அந்த ஆம்பியரோட சிக்னல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா மாறி மாறி வரும். அதாவது கெப்பாசிட்டர் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிக்னல் பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லைனில் ஏதாவது ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னா இந்த சிக்னல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டரோட அடுத்த எண்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போயிடும். இந்த வோல்டேஜ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்னலை இது வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா கொண்டு வந்துடும். இது இப்போ ஒரு வேளை இதுக்கு 5 வோல்ட் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 வோல்ட் இருக்காது. ஆனால் இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்னல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அப்போது இதை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட இந்த லைன்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு தனியான ஒரு வோல்டேஜை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பக்கம் தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சிக்னல் பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டரில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்கீமேட்டிக் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சப்ளை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா அந்த சப்ளையை ஒரு காயில் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காயில் எதுக்காக யூஸ் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். சேம் அந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபில்டர் ஆகும். அதாவது இந்த இடத்துல 20 வோல்ட் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். ஒரு பார்ட் ஆஃப் கொஞ்சம் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 0.1 மைக்ரோஃபேரடு வோல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 வோல்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொலாரிட்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான வேல்யூ அந்த கெப்பாசிட்டர் மேலேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இமேஜில் காட்டினேன் 330 319 கொடுத்துருந்தான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருந்தான் அப்படின்னா அது நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வோல்டேஜ் வந்து அந்த ஆம்பியர் வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இப்போ ஒரு கெப்பாசிட்டர் ஃபால்ட்டு அப்படின்னா சேம் அதே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இது இப்போ நான் சொல்கிறது வந்து நான் பொலாரிட்டிக்கு இல்லை, வெறும் பொலாரிட்டிக்கு மட்டும் நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி வேறு போர்டில் இருந்ததுன்னா அப்படியே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதை எடுத்து இந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்கன்னா மாற்றி போட்டுருங்க. ஸோ வேல்யூ தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கீமேட்டிக் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாவே ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோ மைக்ரோஃபேரட் இருக்குது, அது எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்கான் அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஓகேங்களா? சரி, இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிக்னல் பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எந்த கெப்பாசிட்டர் வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிக்னல் பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்டோட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன சிக்னல் இருக்குது, எவ்வளோ வோல்ட் இருக்குது, அதோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓகேங்களா? கிரவுண்டோட கனெக்ட் பண்ணல, இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் தான் இருக்குது, கிரவுண்டோட கனெக்ட் பண்ணல. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சிக்னலை பைபாஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கெப்பாசிட்டரை உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் வேறு வோல்ட் இருக்கும், இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வேறு வோல்ட் இருக்கும். இதில் இருக்கிற அந்த ஏசி சிக்னல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே வரும். ஏசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வீட்டில் சப்ளைலாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த சப்ளை கிடையாது. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்னல் மாறி மாறி வந்தது அப்படின்னாலும் டிசி ஏசி, அதாவது டிசியில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சிக்னல் மாறி மாறி வருதுல்ல, இந்த மாறி மாறி வர்றது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்டர்னேட் ஏசி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அங்கே இருக்கிற அந்த கரண்ட்டை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா ஸோ இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து வேறு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஜென்ரலான விஷயம். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சாகணும் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரு நல்லா இருக்கா இல்லையான்றது இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா தெரிஞ்சாகணும். ஸோ இப்போ எனக்கு அதை தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, ஒரு கெப்பாசிட்டரை எப்படி நம்ம செக் பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொலாரிட்டி அண்ட் நான் பொலாரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா மெத்தடுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே இருக்கும். ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, இது வந்து ஒரு பொலாரிட்டின்னு எடுத்துக்கலாம். ஸோ எல்லோ ப்ரௌன் லைனு, பிளாக்கு ஒயிட் லைனு ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இதில் எந்த பக்கம் பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னா எந்த பக்கம் லைன் கொடுத்துருக்கானோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ், எந்த பக்கம் லைன் இல்லையோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ். ஒரு பக்கம் பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது மல்டிமீட்டரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பஸர் மோடில் வச்சுக்கோங்க. மல்டிமீட்டரில் பஸர் மோடில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ரெட் ப்ரோப் அண்டு பிளாக் ப்ரோப்பு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல ரெட் ப்ரோப்பை வைங்க, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ப்ரோப்பை வைங்க. நம்ம ரெசிஸ்டர் பார்த்த மாதிரி இதோட எக்ஸாக்ட் வேல்யூலாம் செக் பண்ண போகிறதில்ல, இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா இல்லையான்றதை மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். எப்படி சார் இந்த ரீடிங் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா இது உள்ளே இருக்கிற அந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கண்டக்டர் இருக்குது, இந்த கண்டக்டருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டை எலக்ட்ரிக் பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம செக் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்றது தான். ஏன்னா இந்த பக்கம் ஒரு ப்ரோபும் இந்த பக்கம் ஒரு ப்ரோபும் வைக்கும் போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா ரீடிங் வரணும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரீடிங் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு ரீடிங் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, அதாவது இந்த கெப்பாசிட்டர் உள்ளே இருக்கிற இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடையாமல் பக்காவாக நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஒருவேளை இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங்கே கிடைக்கல. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகலை அப்படின்னா ரீடிங்கே கிடைக்கல அப்படின்னா என்ன செய்கிறீங்க அப்படின்னா நம்ம லேப்டாப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டியூசர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டியூசரை வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷார்ட் பண்ணுங்கள். டியூசர் வச்சு என்ன பண்ணுங்கள் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷார்ட் பண்ணுங்கள், அதாவது இடிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணுங்கள். சரி, எதுக்காக இதை நான் ஷார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட வேலை என்ன பண்ணும் அப்படின்னா வோல்டேஜை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி நம்ம மல்டிமீட்டரை இந்த இடத்துல வைக்கும் போதோ இல்லை இதில் சப்ளை ஆல்ரெடி உள்ள ஸ்டோரேஜாக இருந்திருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சரியாக என்ன ஆகாதுன்னா ரீடிங் கிடைக்காது.
அப்போது அது உள்ளே இருக்கிற நான் ரீடிங்கை என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டியூசரை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அது உள்ளே இந்த லெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த வச்சு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷார்ட் பண்ணுங்கள். இப்படி ஷார்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாசிட்டிவ் பக்கமும் இன்னொரு பக்கம் நெகட்டிவும் பாருங்கள். ரீடிங் என்ன ஆகும் அப்படின்னா லோலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூவை பொறுத்து இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ வோல்டேஜ் ஸ்டோர் ஆகுது அப்படின்ற அந்த கான்செப்டை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா லோலேருந்து ஹை போகும். அப்போது இந்த வேல்யூ வந்து லோலேருந்து உங்களுக்கு ஹை போச்சு அப்படின்னாவே நீங்கள் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரீடிங் வந்து லோ டு ஹை வந்ததுன்னா ஓகே. ஒருவேளை ரீடிங் வரல அப்படின்னா டியூசரை வச்சு ஷார்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீடிங் எடுத்து பாருங்கள். ஓகேவா, இப்போது நான் திரும்பவும் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பீப் வருது. எனக்கு என்ன ஆகுது, கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப் சவுண்டு வந்துடுச்சு. சரி, இந்த பீப் சவுண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், இந்த உள்ளே இருக்கிற இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்கன்னா கெப்பாசிட்டரை சூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அப்போது இது எப்படி செக் பண்ணுறது, ஒருவேளை பஸர் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன செய்யணுன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ எனக்கு இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப் சவுண்ட் வந்துடுச்சு. எது பஸர் மோடில் நான் வச்சு செக் பண்ணும்போது பீப் வருது. இப்போது என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீட்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன், சேம் அதே பஸர் மோடில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, சேம் பஸர் மோடில் வச்சுருக்கேன். என்னென்ன ப்ரோப் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று பிளாக் ப்ரோபு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ப்ரோபு. ஓகேங்களா, இந்த ரெட்டு எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மதர் போர்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கிரவுண்ட் பின்னில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே வச்சுருங்க. ஏதாவது ஒரு கிரவுண்ட் பின்னில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே வச்சுருங்க. இப்போது இந்த பிளாக்கை எடுத்து என்ன பண்ணுறங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் பின்னில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே வைங்க. இப்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரீடிங் கிடைக்கும். அதாவது இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பீப் சவுண்டு கிடச்சிது. ஓகேங்களா, அப்போது பீப் சவுண்டு கிடைக்கும் போது இந்த இடத்துல ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பீப் சவுண்டு ப்ளஸ் வேல்யூ அப்படின்றத ப்ளஸ்ன்றதை கொடுத்துறேன், ப்ளஸ் வேல்யூ என்னன்றதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட் பண்ணுங்கள். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 012 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது செகண்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் இதே பிளாக் ப்ரோபை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எண்டில் நீங்கள் வைக்கணும். இப்போது இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சேம் பார்த்திங்க அப்படின்னா பீப் சவுண்டு. ஓகேங்களா, இந்த இடத்துல பீப் சவுண்டு ப்ளஸ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 001 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ரெண்டு பக்கமும் பீப் வருது, ஆனால் வேல்யூவில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்துடுச்சு அப்படின்னாவே இந்த கெப்பாசிட்டர் ஓகே, இதை நீங்கள் எடுக்க வேணாம், இந்த லைனில் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் பீப் வருது அப்படின்னா இந்த சர்க்யூட் லைன் பார்த்திங்க அப்படின்னா போர்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஆகிருக்கும் அப்படின்னா கிரவுண்டோட எஃபெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் போர்டை ஆன் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் லைனாக என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். இந்த மாதிரி வேல்யூ இருக்கிற போர்டில் நீங்கள் சப்ளை கொடுத்துட்டு கூட போர்டை ஆன் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். போர்டை ஆன் பண்ணி இருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இதில் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பீப்போட வேல்யூ இது கிரவுண்டு, ஏன்னா நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வச்சுருக்கேன், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த வேல்யூ செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். மல்டிமீட்டரில் பஸர் மோடில் வச்சுட்டு ரெட்டை எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கிரவுண்டில் வைங்க, பிளாக்கை எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வேறு ஒரு கிரவுண்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வைங்க. அதே போர்டில் இருக்கிற வேறு இடத்துல வைங்க. உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். என்ன கிடைக்கும், பீப்பு 003 அப்படின்னு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்,
கிரவுண்டோட வேல்யூ என்ன வருது, உங்கள் மல்டிமீட்டரை பொறுத்து இந்த வேல்யூலாம் மாறும். ஒரு நல்ல மல்டிமீட்டராக இருந்தது அப்படின்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 000 தான் வரும். பட் ஆனால் ஒரு சில நேரத்தில் எரர் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கிரவுண்டோட வேல்யூ உங்கள் போர்டில் என்ன கிடைக்குது அப்படின்ற உங்கள் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிக்கோங்க. 003 வருது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 003 தான் வரும். அப்போ என்ன அர்த்தம், இது நெகட்டிவோட கனெக்ட் ஆகிருக்கு, இது பாசிட்டிவில் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஃபால்ட்டு அப்படின்றத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? சரி, அப்போ ஃபால்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் அதே கெப்பாசிட்டரில் நான் வச்சு செக் பண்ணும்போது, ஸோ ஒரு பக்கம் ரெட் ப்ரோப் வைக்கிறேன், ஓகேங்களா, சாரி பிளாக் ப்ரோபை மட்டும் வைக்கிறேன். எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பீப்பு ப்ளஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 000 இல்லை 001. திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா இதே ப்ரோபை எடுத்து நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக்கில் வச்சு செக் பண்ணுறேன். இப்போவும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா பீப்பு, ஓகேங்களா, ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா 001. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பீப் வந்து ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வேல்யூ சேமாக வந்தது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரோட டை எலக்ட்ரிக் பிளேட் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சர்க்கியூட் லைனில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் கூட இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன், ஓகேங்களா, சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். எல்லாமே ஃபில்டர் கெப்பாசிட்டர். இப்போது இங்கே இருக்கிற இந்த டை எலக்ட்ரிக் பிளேட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இதோட ஆல்ரெடி இந்த லைன் என்ன ஆகிருக்கு, கிரவுண்டில் இருக்குது. இப்போ இந்த லைன் ஷார்ட் ஆனதால் இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாகவே என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்டாக மாறும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்டு அப்படின்ற இந்த விஷயத்தில் சொல்லுவோம். ஸோ அப்போது இதோட ஃபிசிக்கல் டேமேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை இந்த இடத்துல ரஸ்ட் ஆகிருக்கா, ஃபங்கஸ் ஆகிருக்கா, இல்லை பூர்ணம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஆன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கா, ஸோ இதில் ஓவர் ஹீட் ஆகுதா, அந்த மாதிரி வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எது ஷார்ட்டுன்ற அந்த காம்பனண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த லைனில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எடுத்து எப்போ இந்த இடத்துல நமக்கு ஷார்ட் ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது உள்ளே இருக்கிற ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு, இந்த காம்பனண்ட் தான் ஃபால்ட் அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா செக் பண்ண முடியும். ஓகேவா, சரி, இதுதான் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். நீங்கள் கெப்பாசிட்டர் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு ஒரு 10 நான் பொலாரிட்டி சேம் பார்த்திங்க அப்படின்னா பொலாரிட்டி, ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி காட்டி எனக்கு ரீடிங் கொடுங்க. இப்போ நான் எடுத்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எடுத்தேன் அப்படின்னா பொலாரிட்டி எடுத்தேன். இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பொலாரிட்டியாக இருக்கும்போது இதில் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னுன்றது எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா தெரியல. இதோட வேல்யூவும் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பிக்கோஃபேரடில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, இல்லை மைக்ரோஃபேரடில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 1 மைக்ரோஃபேரடு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு மைக்ரோஃபேரடில் தான் பார்த்திங்கன்னா நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போது இதோட பாசிட்டிவ் நெகட்டிவை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சேம் அதே மாதிரி மல்டிமீட்டரில் கிரவுண்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ப்ரோபை வச்சுட்டு இன்னொரு ப்ரோபை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வைங்க. ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் வைக்கும் போது எது உங்களுக்கு பீப் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் பீப் வருது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீப் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போது இது பாசிட்டிவாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு, இது நெகட்டிவ்னு ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நோ பீப் தான் வருது, ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நோ பீப்பு தான் வருது அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சிக்னல் பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டராக இருக்கலாம். ஏன்னா கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் கெப்பாசிட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ கிரவுண்டோட கனெக்ட் பண்ணாதது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிக்னலை பைபாஸ் பண்ணுற கெப்பாசிட்டராக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கெப்பாசிட்டி உள்ள. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அப்போ இந்த பக்கம் ரெட் ப்ரோப் வைங்க, இந்த பக்கம் பிளாக் ப்ரோப் வைங்க. ரீடிங் வந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேல்யூ கொஞ்சம் லோவிலேருந்து கொஞ்சம் ஹையாக போச்சு அப்படின்னா கூட இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ரீடிங் வரல அப்படின்னா சேம் அதே மாதிரி டியூசர் வச்சு ஷார்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீடிங்கை நோட் பண்ணுங்கள். ஒருவேளை ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பீப் வந்தது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வேல்யூவை மேட்ச் பண்ண பாருங்கள். பீப்பு அப்படின்னா இந்த பக்கம் வேறு வேல்யூ, இந்த பக்கம் வேறு வேல்யூ வந்ததுன்னா காம்பனண்ட் நல்லா இருக்குது. ரெண்டு பக்கமும் பீப் வந்து வேல்யூ சேமாக இருந்ததுன்னா காம்பனண்ட்டு ஃபால்ட்டு. எடுத்துகிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டை வெளியில் எடுத்து வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காம்பனண்ட் நல்லா இருக்கா
இல்லையான்றதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா?